ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டுருக்கு. இதுக்கு ப்ரிவியூ என்னால் எப்படி காமிக்க முடியும்னு தெரில. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டு இது ப்ரிவியூ வேணால் கேட்டு பாருங்கள். அது கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் மட்டும் தான், எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் அதுவும் கட் பண்ணி ஸோ இந்த வீடியோ, அதாவது ஒரு ஹெட்ஃபோன் லெஃப்ட் ஹெட்ஃபோனில் ஒரு சாங், ரைட் ஹெட்ஃபோனில் ஒரு சாங். இந்த ஆடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது இந்த மாதிரி ஆடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது அந்த ஆடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். நான் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிவிட்டேன். அப்போ எனக்கு ரீச்சே ஆகலை. அந்த வீடியோ இது கூட உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓல்டு வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அது அப்போவே நான் 1 இயருக்கு எகோவே நான் அந்த வீடியோ போட்டுட்டேன். ஆனால் இப்போ ட்ரெண்டிங் ஆகிருக்கு. ஸோ திருப்பி இந்த வீடியோ டுட்டோரியல் போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன். அது வந்து பழைய இதில் என்னோடய வாய்ஸ் அவ்வளோக்கு எதுவுமே கேட்டிருக்காது. ஸோ இந்த இதில் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பழைய வீடியோ கொஞ்சம் லைக் போடுங்க, வியூஸே என்ன போகாமல் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி அந்த ஆடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். அது போக நான் அந்த ஹெட்ஃபோன் இமேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் 2-3 ட்ரிக்ஸும் இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர். அந்த ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் தான் சூப்பராக இருக்கும். அதில் 2 ட்ரிக் இருக்குது. அதாவது 2 இது கன்ஃபார்மாக பண்ணால் மட்டும்தான் அது கேட்கும். இப்போ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அது எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் வந்து நீங்கள் கைன்மாஸ்டரில் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த கைன்மாஸ்டரில் மேலே டாப்பிக்கு, சாங் நேம் அதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கோங்க. கீழே லெஃப்ட் ரைட்டு எல்லாமே. ஏன் நான் முன்னாடியே எடிட் பண்ணிட்டேன், நான் வந்து பிக்சல் லேபில் எடிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ரெகுலராக அலைட் மோஷனில் எடிட் பண்ணி ப்ரோடெக்டாக வச்சு எடிட் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எனக்கு அவ்வளோக்கா எடிட் பண்ண வரமாட்டேங்குது இப்போ கைன்மாஸ்டரில். ஸோ நான் அதை வந்து பிக்சல் லேபில் இந்த டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டேன். இது என்னடா கைன்மாஸ்டரில் 4:5 ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதுக்கான கைன்மாஸ்டர் நியூ அப்டேட் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் உங்களுக்கு நாளைக்கான வீடியோவாக நான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் மார்க் எல்லாமே 4:5 ரேஷியோ எல்லா ரேஷியோலையும் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நாளைக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் பிக்சல் லேபில் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சல் லேபில் கலர் சேஞ்ச் பண்ணுறது தெரியும். அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு HUE அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த எஃபெக்டை மாத்திரம்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி நம்ம பிக்சல் லேப்லேயும் ஒரு இது இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து 2 கொடுத்துருக்கேன். இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இது ஒரு க்ரீன் ஸ்க்ரீனு. இதை வந்து நீங்கள் கீழே வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். இன்னொரு மாடல் நம்ம டெம்ப்ளேட்டில் பார்த்துருப்பீங்க. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு மாடல். இந்த மாடல் நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, இது எவ்வளோ வீடியோ இருக்கோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ரோமோ கீழே போய்ட்டு அதை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பெர்சன்டேஜ் இருக்கும்ல அதை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த க்ரீன் தெரியாத மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சைஸ் சின்னது பண்ணிவிட்டு அந்த ஹெட்ஃபோன் இதில் வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக பார்த்து வைங்க. ஓகே, இப்படி வச்சதுக்கப்புறம் திருப்பி அதை டூப்ளிகேட் போட்டு அதை வந்து இந்த சைடு வைக்கும்போது அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏன்னா ஒரே மாதிரி இது இருக்கக்கூடாது இல்லை 2 இதுக்குமே. அதனால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்க. அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாக, இப்போ நான் சாங் உங்களுக்கு ஆட் பண்ணல, நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே ஆனீங்கன்னா அந்த என்னது விசுவலைசராக என்னமோ சொல்லுவாங்க, இது பேர் வீடியோ விசுவலைசர். ஓகேவா? விசுவலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சாங் ஆட் பண்ணிடலாமா? அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம முடிஞ்சாச்சு. நில்லுங்க, அது பிளர்லாம் அந்த மாதிரி இருக்குது. நான் வெளியே போயிட்டு வரேன்.
ஓகே, இப்போ வந்து நான் ஆடியோவை வந்து ஆட் பண்ணி அதை எப்படி சேஞ்ச் ஒரு ரைட்டில் என்ன மியூசிக், லெஃப்ட்டில் என்ன மியூசிக் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் தமிழ் மியூசிக்காக, ரைட்டில் தெலுங்கு ஆர் ஹிந்தி எதாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சாங் சூஸ் பண்ணிவிட்டு பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ணுறதா முன்னாடியே அந்த ஹெட்ஃபோன் அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அந்த டெக்ஸ்ட்டு இப்போ நான் சிங்கிள் விசஸ் லவ்னு வச்சுருக்கேன். ஒரு சைடில் சிங்கிள் ஓடும், இன்னொரு சைடில் லவ் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ ஆடியோ ஆட் பண்ணணும். பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ணுறவங்க கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. மேலே நான் ஹிப்ஹாப் தமிழ்னு போட்டேன், தமிழான்னு கூட போடல பாருங்கள். ஐயோ, சிங்கிள் விஷஸ் லவ் அப்படின்னு சொல்லி போட்டு யூஸ் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கீழே லெஃப்ட் ரைட். ஓகே, இதே மாதிரி நீங்கள் பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ணுறாங்க எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா லைட் கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறாங்க பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆடியோக்குள்ளே போயிட்டு எனக்கு தேவையான ஆடியோ வந்து நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 சாங் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து காப்பிரைட் சாங் ஆட் பண்ணேன். ஆடியோ இது வந்துருச்சுன்னா இது ரிமூவ் ஆயிரும், காப்பிரைட் வராதில்ல. அப்படின்னா நோ காப்பிரைட் சாங் வந்து ஆட் பண்ணேன். எச்சா இருக்கிறது வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் 2 சாங் இருக்குது, நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 2 சாங் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற சாங் வந்து இப்போ நீங்கள் சிங்கிள் சாங் அப்படின்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா, லெஃப்ட் சைடு இருக்கிற சாங் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்டு சிம்பிள் இருக்கும் பாருங்கள், ஸ்பீக்கர் சிம்பிள். அதுக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறது லெஃப்ட்டுக்கானது. அப்போ அந்த ரைட்டுன்னு இருக்குல்ல, அதையும் கொண்டு வந்து லெஃப்ட்டுன்னு வச்சுக்கிட்டு இந்த இதை எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேவா, அந்த ஆட்டோ வால்யூம் எனேபிள் பண்ணிவிட்டு இதை 200 வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதை டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரைட்டுக்கான சாங். அப்போ அந்த ஸ்பீக்கர் சிம்பிள்குள்ளே போயிட்டு லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும். ஃபுல்லாக ஆட்டோ வந்து வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ வேல்யூம் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆடியோ ரெடி. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான. இப்போ இது வந்து நான் 1 இயருக்கு முன்னாடியே போட்டுட்டேன் பாருங்கள் எப்போ ட்ரெண்டிங் ஆகுதுன்னு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவை. கண்டிப்பாக உங்களுக்கு கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக போட்டுரும். அதில் நீங்கள் 4:5 ரேஷியோ எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.